அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்து நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் அவுலியாக்களான இறைநேசர்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என வேண்டிக் கொண்ட பின்னால், இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற சங்கைக்குரிய உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, மாணவ நண்பர்களே, வயோதிபர்களே, சின்னஞ்சிறார்களே, ஆரம்பத்தில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் இந்த இடத்தில் எங்களை விட்டும் மறைந்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஷைஹுன் நஜா என்றும் நஜ்முல் உலமா என்றும் முனாதிரு சைலான் என்றும் உஸ்தாது ஜமான் என்றும் அல் வலியுல் அமான் என்ற சிறப்பு பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்ட, அழைக்கப்படுகின்ற, அழைக்கப்பட போகின்ற எங்களுடைய அறிவின் தந்தை ஹைருல் ஆபா உஸ்தாது நாயகம் அவர்களுடைய ஞாபகார்த்த நினைவு தின நிகழ்வுகளில் நாம் கடைசி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உஸ்தாது நாயகம் அவர்களுடைய ஞாபகார்த்த நினைவு தினமாக நேற்று மகரிபு தொழுகையிலிருந்து ராத்திபு மஜ்லிஸு, அதே போன்று ஜியாரத்து வைபவம், அதற்கு பின்னால் யாசின் வாப்பா நாயகத்தினுடைய மௌலிது ஷரீஃபு வித்ரியா ஓதப்பட்டு கடைசி கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நான் உஸ்தாதை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம் என்று எழுந்து நிற்கிறேன். ஆனால் என்னை விடவும் மிக எங்களுடைய உஸ்தாது நாயகத்தை பற்றி தெரிந்தவர்கள் இந்த இடத்திலே அதிகமான பேர் இருக்கிறார்கள், மிக நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்று பணிக்கப்பட்டதற்காக வேண்டி இந்த இடத்துல எழும்பி இருக்கிறேன். நாம் உஸ்தாது நாயகத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். நாம் பேச போற சில விஷயங்கள் தான் எங்களுடைய உஸ்தாதுனாவை பற்றிய அறிமுகமும் அறிவுரையும் என்பது கிடையாது. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, என்னை விட இந்த இடத்திலே இருக்கக்கூடிய உலமாக்களை விட, குறிப்பாக நஜாகிகளை விட, அவர்களோடு அன்றி பழகக்கூடியவர்களை விட எங்களுடைய உஸ்தாது நாயகம் அவர்களை பற்றி தெரிந்தவர்கள், அன்பு வைத்தவர்கள் ஏராளமாக பல பகுதிகளிலும் விரிந்து பறந்து கிடப்பதை நாம பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களை காணாமலே அன்பு வைத்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறு நாம கேட்டிருக்கிறோம். இதே மாதிரி எங்களுடைய உஸ்தாது நாயகத்தை பற்றி தெரியா, அவர்களை கண்டில்ல, அவர்களோடு பழக்கம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு முறையில யார் மூலமாகவோ ஏதோ ஒரு இடத்துல சில சந்திப்புகளின் மூலமாக அவர்களை விளங்கி சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்கள் அவர்களின் மீது அன்பு வைத்திருப்பது, மதிப்பு மரியாதை வைத்திருப்பதை நாம் உணர்கின்ற நேரத்தில் நான் என்ன அன்பு வைத்திருக்கிறேன், நான் எதை விளங்கி வைத்திருக்கிறேன், என்னுடைய உஸ்தாதோடு நான் இருந்த காலத்திலே அவர்களை பற்றி புரிந்த புரிவுகள் என்ன என்பதை நாம் ஒரு வெட்கத்தோடு இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில இடங்களில் சின்னம் சிறுவர்கள் கூட எங்கட உஸ்தானா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சந்தித்திருக்கலாம், அல்லது போயிருக்கலாம், அவர்களுடைய தலைகளை தடவி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ இப்படி ஒரு அன்பளிப்பாக கொடுத்திருக்கலாம். அதை கூட இன்றும் பரக்கத்து சல்லி என்று தன்னுடைய பேசில வைத்திருக்கக்கூடிய சிறுவர்களும் இன்றைக்கும் இருக்கிறார். ஓடி கழிச்சா ஒரு 10 வயசும் இன்னும் ஆவல்ல. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இப்படியான சின்னம் சிறார்கள் கூட இன்றைக்கு இருக்கிறார்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை விட இன்னும் ஒரு படி மேல நாங்க பேசணும் என்று சொன்னா, எங்கட உஸ்தானாவை நாங்க வேணுமெண்டா உஸ்தானான்னு சொல்லுவோம். அல்லது எங்கட உஸ்தானாவை நாங்க சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவோம்? முஹாஜிரின் ஹஸரத்னு சொல்லுவோம். எங்கட நஜாயிகளா இருந்தாலும் உலமாக்களா இருந்தாலும் நாம் இந்த வார்த்தைகளை பேசுவோம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு பகுதிகளில் எங்களுடைய உஸ்தானாவை விளங்கி எங்கட உஸ்தானாவின் மீது கொண்ட அன்பு மதிப்பு மரியாதை எங்கட உஸ்தானாவை ஒரு மௌலானா என்று சொல்லக்கூடிய இந்த தப்லீகாரன் சொல்ற மௌலானா இல்லை. அப்ப எந்த அளவுக்கு இப்படித்தான் முஹாஜிரின் மௌலானா. அதுவும் இல்லாம சிலர்கள் அந்த வார்த்தைய நாங்க எங்கட காதில இன்றைக்கும் பெண்கள், ஆண்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அதை உச்சரிக்கிறத பார்க்கிறோம். ஒரு திக்ர, ஒரு சலவாத்த, ஒரு நபியினுடைய திருநாமத்தை எந்த அளவு அமைதியா கண்ணியத்தோட உச்சரிப்பாங்களோ அந்த அமைப்புல உச்சரிக்கின்ற அந்த வார்த்தைகளை இன்றைக்கும் சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, பெரியவங்கள் இருக்கிறாங்க, மௌலானா வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? மிச்சம் மரியாதையோட அந்த வார்த்தைய மௌலானா வந்திருக்கிறாங்க என்று உச்சரிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்க என்றா, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம உஸ்தாது அல்லது முஹாஜிரின் ஹஸரத்து என்று சொல்கின்ற இந்த வார்த்தை ஈடாகுமா என்கிறத நாம சிந்திக்கோணும். அதை விளங்கினவங்க, அவங்கள விளங்கினவங்க விளங்கினாங்க. அதனால அந்த அன்பு நேசம் இருக்கிறது. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த இலங்கை திருநாட்டில நாம் தரீக்காக்களோட, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தோட சார்ந்து ஒட்டி வாழக்கூடியவர்கள். பல இடங்கள் பல ஷேகுமார்களை பல தரீக்காக்களோட தொடர்பு பட்டு இருப்பதை நாம பார்க்கிறோம் ஒவ்வொரு பகுதிகளில். ஆனா இன்னும் சில இடங்கள்ல சுன்னத் வல் ஜமாஅத் இருக்கிறது. ஆனால் தரீக்காக்களுடைய ஷேகுமார்களுடைய வருக தொடர்பு இருக்குதாண்டா இல்ல. ஆனா அந்த தரீக்காக்கள் ஆரம்பத்தில் இருந்தும் அவர்களுடைய தொடர்பு இல்லை. ஆனா எங்கட உஸ்தானாவை தெரியும், எங்கட உஸ்தானோட தொடர்பு இருக்குது. ஒரு தங்களை தெரியா, ஒரு ஷேக தெரியா, தன்னுடைய வழிகாட்டிய தெரியா. ஆனா அந்த மூலையில அந்த முடுக்குல எங்கட உஸ்தானாவை தெரியும். உஸ்தானா போகாத ஒரு இடம் இல்லை என்றுதான் சொல்றேன். அந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவு பணி, ஆத்மீக பணி, இந்த சமூகத்தை வழிகாட்ட வேண்டும் என்ற பணிகள் நிறைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னை விடவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மை விடவும் அறிந்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பலர்கள் பல விதத்தில பல அமைப்புல எங்களுடைய உஸ்தாது நாயகத்தை பற்றி பேச முடியும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட உஸ்தானாவுக்கு சில வார்த்தைகள் கொண்டு இன்றும் அவர்கள் பேசப்படுகிறார்கள், அறிமுகப்படுகிறார்கள். அதுல ஒன்றுதான் ஷெய்குன் நஜா என்று சொல்றது. இந்த வார்த்தை நினைக்கலாம் நீங்க, இது ஷேகுல் நஜான் இவருக்கு மட்டும் இல்லையே, ஷேகுல் ஃபலாஹ் இருக்கிறாரு அல்லது ஷேகுல் பஹ்ஜா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷேகுன் நஜா என்ற வார்த்தைக்கு நஜாஹுடைய தலைவர் என்ற ஒரு பொருளையும் சொல்லுவார். அதே நேரத்துல தலைவர் என்று சொல்வதை விட அதுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க, வித்து, நஜாஹினுடைய வித்து. அப்ப எங்கட உஸ்தானா ஒரு மதரசாவுக்கு யாரோ ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு தங்களால அல்லது ஒரு ஷேகால ஒரு பணக்காரரால ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா காலப்போக்குல அவருக்கு அதுல ஒரு ஷேகு பட்டம் வந்துடும். ஆனா எங்கட உஸ்தானாவை எடுத்த அமைப்புல ஷெய்குன் நஜாஹி என்ற வார்த்தை நஜாஹுடைய தலைவரா என்று பொருத்தம் அல்லது நஜாஹினுடைய வித்தா என்று பொருத்தம் என்று பார்த்தா அந்த வித்துன்றதுதான் பொருத்தம். எதறியுமா? என்ன விடவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாத்தளை வாழ் மக்களுக்கு தெரியும், பழைய நஜாயிகளுக்கு தெரியும், இந்த இடத்துல பழைய நுலாரிகள் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். இந்த மாத்தளை மாவட்டத்தில் ஒரு நஜாஹ் என்ற ஒரு அரபு கல்லூரி தேவை என்ற தாகத்தை உணர்ந்து, ஏன் ஆரம்ப காலத்துல உஸ்தானா அடிக்கடி பேசிட்டு சொல்லுவாங்க, இந்த பள்ளியில இன்ன லெப்ப இருந்தார், இந்த பள்ளியில இந்தியாவில இருந்தா நசரத் வந்திருந்தார், ஹத்தீபா இருந்தார், இப்படின்னு உஸ்தானா என்ன சொல்லுவாங்க, இப்படி இந்தியாவில் ஓதின இன்ன ஆலிம் அப்படின்னு தடிக்கம்பாலிம் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஹல்கொல்ல ஆலிம் அப்படின்னு பல ஆலிம்களை சொல்லுவாங்க. இவங்களோட போக்குகளை பார்த்தா ஒன்று இந்தியாவில் ஓதினவங்களா இருப்பாங்க. ஆனா மாத்தளையில இப்படியான ஒரு அறிவு தாகம் தேவை, இப்படியான உலமாக்கள் உருவாகணும் என்கிற அந்த உணர்வு, அந்த
உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த ஆசை உஸ்தானாவை தூண்டி விட்டது. அதன் வெளிப்பாடுதான் இந்த நஜாகும் இன்றைய நஜாகிகளாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனுடைய தியாகம், அதனுடைய உணர்வு, அதை சொல்லுவாங்க. டவுன் பள்ளியில, நாட்டு பள்ளியில, இந்த ரைத்ராவளையிலையும் உஸ்தானா மதரசா சில காலங்கள்ல அப்படி நடத்தின அப்படின்ற வரலாறுகளையும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப இப்படியெல்லாம் உஸ்தானா இந்த மதரசாவை நடத்தணும் என்ற அந்த ஆரம்பிக்கணும் என்ற அந்த அந்த ஆசையின் வெளிப்பாடு தான் இன்றைய அந்நஜாகி என்ற இந்த அரபு கல்லூரியும் நஜாகிகள் என்ற நாங்களும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உஸ்தானோட ஆசை, மூச்சு, அவர்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளும் இந்த நஜாகு தான். அவங்க வீட்டை பத்தி யோசிச்சாங்களா, அல்லது மனைவி பிள்ளைகளை பத்தி யோசிச்சாங்களா, அல்லது அவங்களோட குடும்பத்தை பத்தி யோசிச்சாங்களா என்கிறது நமக்கு தெரியா. ஆனா குறைவாத்தான் இருக்கும் என்று நாங்க நினைக்கிறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மதரசாவுல இருந்தாலும் சாப்பாடு என்னண்டுவாங்க, அல்லது பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைண்டுவாங்க. இப்படி எந்த நேரமும் அதே சிந்தனையில இருந்துட்டு இருப்பாங்க. சில நேரங்கள்ல கொழும்புல இருப்பாங்க, கோல் வரும். சில நேரங்கள்ல இரவு 12 மணி 1 மணி என்ன செய்வாங்க, அந்த நேரத்துல கோல் எடுப்பாங்க. அண்மையில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா ஒரு 12-1 மணிக்கால ஒரு கோல். அது நானும் தூக்கம் அசந்து தூங்கிட்டோம். கோல் ஆன்சர் இல்லை. அப்ப கோல் ஆன்சர் இல்லை. அப்ப உஸ்தானாம் என்ன செஞ்சிட்டாங்க, திரும்ப எனக்கு கோல் எடுக்கவும் இல்லை, தூங்குறவன் தூங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்ப விட்டதுக்கு பின்னால திரும்ப அடுத்த நாள் சந்திச்சு பேசக்குள்ள சொன்னாங்க, எனக்கு ஒரு கனவு கண்டன். இந்த கனவு இல்லை, இப்படித்தான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நீ பேசின மாதிரி ஒரு சத்தம். அப்பதான் உஸ்தானா சொன்னாங்க, உடனே உனக்கு கோல் எடுத்தேன், ஏன் தெரியுமா, ஏதோ பிரச்சனையா பிள்ளைகளுக்கோ அல்லது தெரியுதான் எதிர்ப்புகள். அப்ப ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்து விட்டதா என்ற உணர்வுல உனக்கு கோல் எடுத்தேன், ஆனா ஆன்சர் இல்லை. அதனால நான் நினைச்சேன் எப்படி தெரியுமா, அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் பிரச்சனை நம்ம இருந்தா கோலுக்கு ஆன்சர் வருமே. அதனால அப்ப அன்புக்குரியவர்கள், அல்லாஹுவின் நல்லடியார்களை நாங்க யோசிக்கணும். ஷெய்குன் நஜா என்பது அந்த நஜாகினுடைய தலைவர் என்பதை விடவும் அந்த நஜாகுடைய மூலதனம், வித்தாக, விதையாக எங்களுடைய உஸ்தாது நாயகம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களுடைய கனவும், அவர்களுடைய விழிப்பும், அவர்களுடைய தூக்கமும் கூட, நினைவுகள் கூட அந்த நஜாகாகவே இருந்திருக்கிறது என்பதை நாங்க விளங்கி கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்து இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அடுத்து நாம சொல்ற ஒரு வார்த்தை தான் நஜ்முல் உலமா என்று சொல்லுவோம். உலமாக்களுடைய நட்சத்திரம், அல்லது உலமாக்களில் நட்சத்திரங்களை போன்று மின்னக்கூடியவர். உலமாக்கள்ல ஏராளமான உலமாக்கள் இருப்பாங்க. அல்லது இந்த நஜ்முன் என்ற வார்த்தைக்கு ஒரு வித்தின் முளை என்ற பொருளும் இருக்கிறது. இன்றைக்கு உலமாக்கல் என்று வரும் பொழுது அதை பல வகையில பிரிச்சு காட்டுவாங்க. இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். அப்ப எங்கட உஸ்தானா இன்றைக்கு எத்தனை மூத்த ஆலிம்கள் இருந்தாலும், எத்தனை அறிவுல சிறந்தவர்கள் இருந்தாலும், முன்மாதிரியானவர்கள் இருந்தாலும், ஆனால் இன்று அறிவு உலகம் அது சுன்னத்து வல் ஜமாத் சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அதற்கு எதிர்ப்பானவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திக்கின்ற, கொஞ்சம் கதிகலங்குகின்ற, கொஞ்சம் கை சேதப்படுகின்ற ஒரு நிலைமையை நாம பார்க்கிறோம். உஸ்தானாவுடைய வஃபாத்துக்கு பின்னால இதை வெளிப்படுத்த முடியாமல் சிலர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல சில காரணங்களால இருக்கலாம். அது பொறாமையா இருக்கலாம், அல்லது வேற வேற காரணங்களா இருக்கலாம். ஏனென்றா இன்றைக்கு நாங்க எந்த ஒரு இடத்துக்கு போங்க, எந்த ஒரு சபைக்கு போங்க, எந்த ஒரு பிரச்சனையாக, ஒரு குடும்ப பிரச்சனையா இருந்தா கூட உலமாக்களால பிரச்சனைகள் வந்த இடங்கள் உண்டு. ஆனால் எங்களுடைய உஸ்தாது நாயகம் அவர்களால ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பல இடங்கள்ல பல தீர்வுகளை, அது மார்க்க ரீதியாக, குடும்ப ரீதியாக, இப்படி உறவு ரீதியாக அந்த தீர்வுகளை ஏற்படுத்தினவங்க. அதுல அடிக்கடி உஸ்தானா சொல்லக்கூடிய ஒன்றுதான் தம்புள்ளையை சொல்லுவாங்க. பல இடங்களை சொல்லுவாங்க. பலர்களுடைய வாழ்க்கை விஷயங்களை, பல பள்ளிகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளை, பல மார்க்க ஃபத்வாக்கள்ல வந்த பிரச்சனைகள்ல இப்படி ஒவ்வொன்றாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க.
அங்கேயும் இப்படியான சுன்னத்து வல் ஜமாத் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்குரிய தீர்வையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தியவர்கள் எங்களுடைய உஸ்தாது நாயகம் அவர்கள். எனவேதான் நஜ்முல் உலமா என்று இன்றும் கூட அவர்கள் வாழும் காலத்திலும் இன்றும் இனியும் அந்த பேர் கொண்டு அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய தத்துவத்தை யதார்த்தத்தை நாம புரியோணும், விளங்கோணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, உஸ்தாது ஜமான் என்று சொல்லுவோம். நமக்கு தெரியும் உஸ்தாது ஜமான்டா காலத்துடைய உஸ்தாது. அப்ப காலம் என்று வரும் பொழுது அன்றைக்கும் அவங்க தான் உஸ்தாது, இன்றைக்கும் அவங்க தான் உஸ்தாது, இனியும் அவங்க தான் உஸ்தாது. அப்ப இந்த பேர் கொண்டு அழைக்கப்படுறாங்கண்டா எத்தனையோ உஸ்தாதுமார் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரும் பெரும் அஹ்லு பைத்துக்கள்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில அஹ்லு பைத்துக்களுடைய வாயினால் கூட எங்களுடைய உஸ்தானாவ வயதில முதிர்ந்தவர்களால கூட உஸ்தானா என்ற அந்த வார்த்தையை கொண்டு அழைக்கப்படுகின்ற அழகிய வழிமுறைகளை நாங்க எங்களோட காதல கேட்டிருக்கோம். உஸ்தாது ஜமான் என்பது எங்களோட நஜாய்களுக்கு மட்டும் உஸ்தாது இல்லை. இன்னைக்கு உஸ்தானா பல இடங்கள்ல பல பெண்களும் உஸ்தானான்னு சொல்லக்கூடிய பாக்குறோம். உஸ்தானாட்ட ஓதல்ல, 7 வருஷம் நஜாஹுக்கு வரல, சர்டிபிகேட் எடுக்கல, ஆனா நாங்க படிக்காத அறிவுகளை படிச்ச எத்தனையோ வயதுல கூடினவங்க எங்கள்ல இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. மார்க்க சட்டமாக இருக்கலாம், அல்லது ஞான சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், அல்லது யதார்த்தமான ஷேகுமார்களால கூட அவர்களுடைய அறிவு தாகங்களை தீர்த்து வைக்க முடியாத அப்படியான அந்த அறிவுக்கு கூட தெளிவை கொடுக்கக்கூடிய அமைப்புல எங்களோட உஸ்தானா இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட படிச்ச எங்களை விடவும் ஸ்பெஷலான மாணவர்கள் இருக்கிறாங்க. எந்த அறிவு தேவையோ, எந்த அறிவு ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனத்தை கொடுக்குமோ அந்த அறிவை படிச்ச மதரசா பக்கமே சிலபஸுக்குள்ளே இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல ஒன்றுதான் நான் காலியில கொஞ்ச காலம் இருந்து அங்க காதிரியத்துன் நபவியாவுடைய தரைக்காவுல ஒரு மிக முக்கியமான ஒரு முக்கத்தம், நல்ல மனிதர், நல்ல அஹ்லாக், நல்ல வயோதிபர். அப்ப அங்க இருக்கிற நேரங்கள்ல அப்ப உஸ்தானா மாசம் மாசம் ஒரு ஹுத்துபாக்கு வந்துருவாங்க. நாங்க போறதுக்கு முன்னாலே உஸ்தானா தொடர்பு உஸ்தானா என்ன கொண்டு போட்டாங்க. அப்ப உஸ்தானா ஹுத்துபாக்கு வருவாங்க. என்ன செய்வாங்க, பெரிய ஒயிட் போர்ட் அப்படி போட்டிருக்கும், அதுலதான் போடுவாங்க. முந்தியமாக அந்த நோட்டீஸ் போர்டு எல்லாம் இல்லை, இப்ப மாறி வந்திருக்குது. அந்த ஒயிட் போர்டை கொண்டு வந்து கேட்டுக்கு முன்னால வைப்பாங்க, இன்னார் தான் இன்றைய ஹுத்துபாங்க. அப்ப பிசினஸுக்கு போறவன், கடைக்கு போறவன், தொழிலுக்கு போறவன் இன்னைக்கு ஜும்மா எங்க போகணும், யாரு ஜும்மான்றத அந்த போர்ட்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன செய்வாங்க, எங்க தொழிலுக்கு போனாலும் ஜும்மா அங்க வருவாங்க, ஜும்மா அங்க வருவாங்க. இப்படியான ஒரு அமைப்புல இருக்கக்குள்ளதான் அந்த முகத்தம். இப்படி நான் பள்ளியை முட்டு வந்ததுக்கு பின்னால ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, 2 பேரும் சந்திச்சு பேசுறோம். என்னோட நல்ல மஹபத்தா இருந்தவர். அப்ப ஒரு நாள் சந்திச்சு பேசுற நேரத்துல இப்ப எங்க இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இப்ப மதரசாவலான்னு இருக்கிறேன். அப்படியா, ஓதி கொடுக்குறீங்களா? ஓ. அதோட அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கும் எங்கட காதுல அந்த உஸ்தாது ஜமான் என்பதற்கு எங்கட உஸ்தானா தகுதியானவங்க என்கிறத உணர்த்துறதுக்கு அவர் சொன்ன வார்த்தை பொதுமகன். ஆனா ஷேகுமார்களோட ஞான சம்பந்தப்பட்ட பழைய ஃபத்துல் மகானி, ஃபத்துல் தயான் மகானி இப்படியான அரபு தமிழ் கிதாபுகளை பார்க்கக்கூடியவங்க, ஷேக் முஸ்தபா அப்பா அந்த தொடர்போட உள்ளவங்க. அப்ப அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வினாலே அவர் சொல்றாரு என்ன தெரியுமா, நீங்க மதரசாவுல உஸ்தாதா இருந்தாலும் நீங்க உஸ்தாதுன்னு நினைக்கப்பட. அவர் எனக்கு சொல்ற வார்த்தை. இப்படியான உஸ்தாதுமார்களை இப்ப காண முடியாது. யார் எங்கட உஸ்தானாவை காட்டி சொல்றா, இப்படியான உஸ்தாதுமார்களை இன்றைய ஜமான்ல காண முடியா. அவங்கள்ட்ட உள்ள அறிவுகளை நீங்க படிச்சு கொள்ளணும், கேட்டுக்கொள்ளணும். ஏண்டா இந்த தசவுஃபோட ஆத்மீகத்தோட மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, மனிதனை புனிதனாக்கக்கூடிய அறிவு இல்லை. இன்றைக்கு மதரசாக்களும் கூட என்ன உழப்புக்கும் புலப்புக்கும் உலகத்தை நாடியும் நடக்கிற இந்த ஜமான்ல இந்த ஞானத்தோட மனிதனை புனிதனாக்கக்கூடிய இந்த அறிவோடு சம்பந்தப்பட்ட உஸ்தாதுமார் இல்ல. நீங்க அவங்ககிட்ட படிக்கணும் சொல்லி போட்டு அவர் சொன்னாரு. அவருடைய ஹுத்துபா எப்ப இருந்துச்சோ அந்த ஜும்மாவை நான் மிஸ் பண்ணி எங்கேயும் போறல்ல, எங்கேயும் என்ன செய்யறல்ல, மிஸ் பண்ணி போறல. அடுத்த ஹுத்துபாக்களை மிஸ் பண்ணலாம், ஷேக சந்திக்கிறத மிஸ் பண்ணலாம்.
ஆனா இவங்களோட ஹொத்துபான் தான் நான் என்ன செய்யல, மிஸ் பண்ணல. அதனால நீங்க மதரசாவுல இருந்தாலும் பரவாயில்லை, உஸ்தானாட்ட நிறைய விஷயத்த கேட்டுக்கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க, தசவுபோட விஷயப்பட்ட விஷயத்துல விளங்கி கொள்ளுங்க. அவங்க அதைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் இந்த ஜமானில் இல்லைன்னு அந்த ஒரு பொதுமகன், ஆனா நம்மளோட பார்வையில பொதுமகன், ஆனா பொதுமகன் இல்ல, அவங்க எங்களுக்கு அட்வைஸ் செய்யக்கூடிய அளவுன்னு சொன்னா, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்தாது ஜமான் என்கிறதுல எந்த ஒரு குறையையும் யாராலும் காண முடியாது. அதற்கு தகுதியானவர்கள் தான். இது மட்டுமல்ல, முனாதிரு சைலான் என்று சொல்றோம், ஸ்ரீலங்காவுடைய வாதம் செய்யக்கூடியவர், விவாதிக்கக்கூடியவர். நாம இதை உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் இல்லை, இந்த ஊர்லயே அரிக்கலாம், மாத்தலையிலே அரிக்கலாம், கொழும்புலையே அரிக்கலாம், எங்கேயாக இருக்கலாம், எந்த ஒரு இடத்திலையும் போய் எங்களோட உஸ்தானா சரியத்து சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது தரீக்கத்து சம்பந்தப்பட்ட விஷயமோ அகீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயமோ விட்டு கொடுத்து வந்ததும் இல்லை, அவங்க பின்வாங்கின வரலாறுகளும் இல்லை. அதனால் அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார், இங்க மட்டுமில்ல, கடல் கடந்தும் போயிருக்கிறாங்க. இந்தியா வேணுமா, துபாய் வேணுமா, இப்படியான பல பகுதிகளில் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உஸ்தானா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு ஆரம்ப காலத்துல உஸ்தானா என்ன செய்வாங்க, வழிகாட்டியா போவாங்க. அப்ப போய்த்தான் அப்ப ஹஜ்ஜனுடைய கடமையை முடிச்சுட்டு அப்ப சாமா வாங்குறதுக்காக புக் ஷாப்புக்கு போயிருக்கிறாங்க. தசவுஃப் கிதாப் என்னமோ ஒரு கிதாபு சொன்னாங்க. என்ன கிதாபு? தசவுஃப் கிதாப் ஒன்று வாங்கணும். அதை போயிருக்கிறாங்க. அந்த புக் ஷாப்ல வாங்க, அங்க போனா மிச்சம் வஹாபிகள் எல்லாமே முழுக்க முழுக்க சவுதி நிலைப்பாடு தெரிஞ்சான வஹாபி. அந்த கிதாபை கேட்டோன்னு அவன் சொன்னானா, குல்லு ஃபித்னத்தின் மினத் தசவுஃப்னா. உஸ்தானா தசவுஃபுடைய கிதாபை அங்க போய் கேட்டோன்னு அந்த சவுதியில வஹாபிகளுடைய கோட்டையில இன்ன கிதாபு இருக்குதா என்று கேட்ட நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க தேடுறீங்களே இந்த தசவுஃபு, இந்த கிதாபு, இதனாலதான் எல்லா ஃபித்னாவும் இந்த உலகத்துல. ஏன்னா வஹாபி. அப்ப என்ன இது சவுதி தானே, இவன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு உஸ்தானா வரல. அவங்க மாறி சொன்னாங்க, இந்த தசவுஃபு இல்லாததுனாலதான் எல்லா ஃபித்னாவும், இந்த தசவுஃபு இல்லாததுனாலதான் எல்லா இடத்திலையும் எல்லா ஃபித்னாவும் அப்படின்னு அவனுக்கு மாறி உஸ்தானா பேசி போட்டு, மறுமையில நீ எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற வார்த்தையை சொல்லி போட்டு உஸ்தானா வந்தன்னு சொல்லி அவங்களோட வாயால அடிக்கடி சில வார்த்தைகளை பேசுவாங்க. அது நாயகம் தன்னுடைய வாழ்க்கைய இந்த உலகத்துல கழிச்சிருக்கிறாங்க. இந்த தொடர்ந்து அவர்களுக்கு இன்றைக்கும் கூட சொல்லப்படுகிற ஒரு சிறப்புக்குரிய பெயர் தான் அல் வலியுல் அமான் என்று எங்களோட சங்கைக்குரிய வெளிகாமத்தை சேர்ந்த வாப்பா நாயகம் அவர்களால அவங்களுக்கு ஹலீஃபா என்ற அந்த பதவியை கொடுத்து போட்டு இந்த பேரை சூட்டினாங்க. அவங்களுக்கு எத்தனையோ ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்க. தலை சிறந்த ஹலீஃபாக்கள், மிக நெருக்கமான நெருங்கிய தொடர்புள்ள அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஹலீஃபாக்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் வலியுல் அமீனு கொடுத்திருக்கிறாங்க, வலியுல் கரீமுடு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எங்களோட உஸ்தானாக்கு வலியுல் அமான் என்கிற அந்த பதவிய, அந்த பொறுப்பை, அந்த சிறப்புக்குரிய பெயரை வாப்பநாயகத்தின் மூலமாக உஸ்தானா பெற்றுக்கொண்டாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலியுன் என்று சொன்னா நமக்கு கருத்து தெரியும். உலமாக்கள் இறைவனுடைய நேசர், அதிகாரம் செலுத்தக்கூடியவர், உதவியாளர். அதே போன்று அமான் என்று வரும் பொழுது நம்பிக்கைக்குரியவர், பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர். அதனால அன்புக்குரியவர்களே, அந்த பேர் எங்களோட உஸ்தானாக்கு பொருத்தமா என்கிறத நாங்க இந்த நேரத்துல யோசிச்சோம்டா நிச்சயமா அது பொருத்தம்தான். அது அவர்களுடைய மாணவர்களா இருக்கலாம், அவர்கள ஓதாதவர்களாக இருக்கலாம், அல்லது பொதுமகனாக ஒரு சாதாரண ஒரு பொதுமகனாக இருக்கலாம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய, அடைக்கலம் கொடுக்கக்கூடிய குணம், பாதுகாக்கக்கூடிய பண்பு எங்களோட உஸ்தானாட்ட இருந்திருக்குது. இது நிறைய நாங்க பார்க்கலாம். இப்ப புதுசாவும் எங்களோட மதரசாவில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும். ஒருத்தர் வந்தா அவர் என்ன செய்யறார், ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்துல வாரார். அப்ப உஸ்தானா நல்ல சுகம் இல்ல, உஸ்தானாவை பிடிச்சு கூட்டிட்டு போற நிலைமையில தான் உஸ்தானா இருக்கிறாங்க. அப்ப குளிக்கணும், பின்னுக்கு கொண்டு போறோம். அந்த நேரத்துல அவர் வாரார், உஸ்தானா ரூம்ல இருக்கிறாங்க. இப்படித்தான் உஸ்தானாவை சந்திக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா, என்ன இப்படி இஸ்லாத்தின் பக்கம் எடுத்தவர், அவர் காலி பக்கம் உள்ளவர், இப்படி எடுத்தவர், இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்துல குடும்ப பிரச்சனையா அல்லது கஷ்டமான ஒரு நிலைமையா எனக்கு உதவி செஞ்சவர் அப்படின்ற
அந்த வார்த்தையை சொல்லி உஸ்தானாவை சந்திச்சுட்டு போகத்தான் வந்தேன். நாங்கள் சொன்ன சோகம் இல்லை அப்படி இப்படின்ற இல்லை கொஞ்சம் பார்த்துட்டு போய்த்துடுறோம் அப்படின்ட்டு போட்டு அவருடைய வாயால அவர் சொல்லிட்டு போறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எங்களுடைய உஸ்தாது நாயகம் அவர்கள் எல்லா அமைப்பிலையும் அவர்களுக்கு நஜ்முல் உலமாவா, ஷேகுன் நஜாவா, உஸ்தாது ஜமானா, முனாலிரு சைலானா அல்லது அல் வலியுல் அமானா இந்த பெயர்கள் பொருத்தத்துக்குரியது என்பதை நாங்க விளங்கோணும். இது மட்டுமல்ல, அவர்கள் ஷரீஅத்துடைய விஷயத்திலேயா இருக்கலாம், அகீதாவுடைய விஷயத்திலேயா இருக்கலாம், அல்லது தஸவுஃபுடைய விஷயத்திலேயா இருக்கலாம். அவங்கள நாம எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் குறை காணலாம். ஒருத்தர் தஸவுஃபுண்டுவார் ஆனா ஷரீஅத்துல குறையா இருக்கு, ஒருத்தர் ஷரீஅத்துண்டுவார் ஆனா தஸவுஃபுல குறையா இருக்கும். ரெண்டும் சொல்லுவார் ஆனா அவருடைய அகீதாவை பார்த்தோம்னு சொன்னா அதுல குறையா இருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷரீஅத்துடைய விஷயம் என்று வரும் பொழுது எங்களோட உஸ்தானாட பேணுதல் எந்த நேரத்துல எந்த ராவையில எப்படியான ஒரு நிலைமையில சுகமில்லாம இருந்த சந்தர்ப்பங்கள்ல கூட அவங்களோட வீட்டுல உள்ளவங்களா இருக்கலாம், அவங்களோட நெருங்கி இருந்தவங்களா இருக்கலாம், அவங்க ஃபர்லான தொழுகையை விட்டதும் இல்லை, அந்த ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னால பின்னால இருக்கின்ற சுன்னத்து முஅக்கதாக்களை விட்டதும் இல்லை, அதை தொழுவாங்க. அதுலயும் ஒன்று சொல்லணும் என்னன்னு கேட்டா, அந்த உழு எடுக்கிற விஷயம் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப உழு எடுக்கிற விஷயம், ஒரு பயணம் அன்றாதபுரம் போயிருந்தோம், மதுசா பிள்ளைகளோட ஒரு சின்ன ஒரு மௌலுது மஜ்லிஸ் அப்படின்னு போயிருந்தோம். போன நேரத்துல உஸ்தானா கொஞ்சம் சுகம் இல்லாம வந்துட்டு, அப்ப அந்த சந்தர்ப்பத்துல உஸ்தானா படுக்கிறாங்க, நாங்க என்ன செய்யறோம், அந்த ஹத்தமுல் குர்ஆன் அது இதெல்லாம் முடிச்சு போட்டு இப்போ உஸ்தானா எலும்புறாங்க. எலும்பியும் என்ன, தொழணும், டைம் என்ன, பாத்ரூம் எங்க, அப்போ ஒரு மாயா பிடிச்சி கிடிச்சு கொண்டு போறோம். அப்போ உஸ்தானா ஒளி செஞ்சுட்டு வராங்க. இப்ப அவங்க அந்த ஷரீஅத்துடைய விஷயத்துல பேணுதல் எந்த அளவுக்குன்னு கேட்டா, அப்ப காலை கழுவோனும், குனிஞ்சுக்கு இயலா, காலை கழுவிக்கு இயலா. அப்ப தெப்ப பிடிச்சிட்டு தடமாறாங்க. அப்ப நான் தான் போயிருந்தேன், சொன்னாங்க அந்த காலை கொஞ்சம் தேய்ச்சிடும், தண்ணியை கொஞ்சம் ஊத்திடும். அப்ப உஸ்தானோட அந்த உழு செய்யற முறை இது இப்ப புதுசாவும் மதரசாவுல என்னமோ ஒன்றுக்கு வந்திருந்தாங்க, நல்லா ஸ்வீட்டர்லாம் போட்டு சொக்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்க சுடுதண்ணி கொஞ்சம் போய் தண்ணியை ஊத்து அப்படின்னு சொல்லி போட்டு, அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த காலை அவங்க குடஞ்சி கழுவிக்கொள்ள, அவங்களோட முறையொன்றி குளிச்சைய போனா என்ன செய்வாங்க, அந்த சுண்ணத்தான முறையில விரல்கள் எல்லாம் குடஞ்சு கழுவுவாங்க. அப்ப சொன்னாங்க இதை கொஞ்சம் அப்படி குடஞ்சிடும். அந்த தனக்கு ஏலா ஒரு சுண்ணத்தான விஷயம், அதுல கூட உஸ்தானா என்ன செய்யறாங்க, இதை கொஞ்சம் செஞ்சுடு அப்படின்றாங்க. அதுதான் அன்றைக்கு அந்த உஸ்தானா வஃபாத்தான சந்தர்ப்பத்தில் அடிக்கழுவுற நேரத்துல ரஸ்மி மூலைன்னு சொன்னாரு, உஸ்தானா உழு செய்யற எப்படின்னு உனக்கு தெரியும் தானே, அந்த மெதட்ல உழு செஞ்சுடு. அப்ப உஸ்தானா இந்த ஷரீஅத்துடைய விஷயத்துல கூட அவங்களோட பேணுதல் அப்படி, அகீதாவுடைய விஷயத்துல கூட உஸ்தானாவுடைய பேணுதல் அப்படி, அதே போல தரீக்காவுடைய சூபித்துவ விஷயமாக இருந்தாலும் உஸ்தானாவுடைய பேணுதல் அப்படி. இந்த உலகத்துல யாரையும் உஸ்தானா தன் சொந்த நோக்கத்துக்காக வெறுத்த வரலாறுகள் இல்லை. அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுலு ஃபில்லா. ஒருத்தரை உஸ்தானா வெறுக்கிறாங்களா, அது இஸ்லாத்துக்காக, இறைவனுக்காக. ஒருத்தரை எங்களோட உஸ்தானா நேசிக்கிறாங்களா, விரும்புறாங்களா, அது இறைவனுக்காக, இஸ்லாத்துக்காக. நாம பார்த்திருக்கேலும் சில பயணங்கள் உஸ்தானா போவாங்க, மல்டி மில்லியன் ஏசி ஊடு இப்படி கூப்பிட்டாலும் உஸ்தானா போற விருப்பம் இல்லை. எங்கேயாவது ஒரு ஆட்டுக்கொட்டில் மாய்கி அல்லது ஒரு ஏழை எளிய வண்ட ஊடு இருக்குமா, அங்கதான் போவாங்க. இதுல ஒன்று சொன்னா, நாங்க குச்சவெளிக்கு போயிருந்தோம், ஒரு மீலாது விழா ஃபங்க்ஷன். நான், ஃபலீல் மௌலவி, எங்களோட நாவலப்பிட்டி இப்ராஹிம் மௌலவி இப்படி எல்லாம் போயிருந்தோம். குச்சவெளியில ஒரு மீலாது விழா ஃபங்க்ஷன். அப்போ போனா தங்கோணும், பெரிய தடல் புடலா பெரிய ஸ்கூல் கிரவுண்ட்ல இப்படி மீலாது விழா நடக்குது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழிச்சு. அப்ப பஸ்ல தான் போனோம். போனா அங்க போய் எங்க உஸ்தானா படுக்க வச்ச இடத்த பார்த்தா இப்ராஹிம் மௌலவி ஷூட் ஆயிட்டு, இப்ராஹிம் மௌலவி ஜதுபாயிட்டார். அந்த டைம்ல நல்லா இப்ராஹிம் மௌலவி நல்லா ஆறுதலா ஆரோக்கியமா இருந்தவர். அப்ப இப்ராஹிம் மௌலவி ஷூட் ஆயிட்டு, ஏன்டா ஒரு பழைய ஊடு, பாலடைஞ்ச ஊடு, யாருமே பாவிக்காது, உஸ்தானா வாரணத்துக்காண்டி கொஞ்சம் சுத்தப்படுத்தி போட்டு ஒரு பாயை போட்டு படுங்க அப்படின்னு இப்ராஹிம் மௌலவி ஷூட் ஆயிட்டாரு. என்ன கூட்டிட்டு இப்படியா அப்படியான்னு கொஞ்சம் நின்ட்டாரு. தெரிந்தானே இப்ராஹிம் மௌலவி சொன்னோன்னே இப்ப ஃபலீல் மௌலவி என்ன செய்யற, கொஞ்சம் குழப்புற, இன்னும் கொஞ்சம் சூடாகுது. அப்ப அதோட உஸ்தானா, டே ரெண்டு பேரும் பேச படு அப்படின்னு போட்டு என்ன செஞ்சாங்க, இஞ்சவா நீ படு இப்படின்னு போட்டு உஸ்தானா பக்கத்துல பாயில ரெண்டு பேரும் ஒரே பாயில நீ படு, வாயமுட்டு பாடு அப்படின்னு போட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா, இப்ப இப்ராஹிம் மௌலவி புலம்பின் என்ன, இவ்வளவெல்லாம் கூட்டிட்டு போட்டு கவனிக்கிற முதட்ட பாரு, சாப்பாட்டை பாரு, படுக்கையை பாரு, இவனோட வீட்டுல போடலாம் அப்படின்னு உஸ்தானா சொன்ன. என்ன தெரியுமா, அவன் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில, எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில,
கொள்கையை வளர்க்கணும், சுன்னத்துல் ஜமாத்தை வளர்க்கணும், இந்த ரசூலுல்லாவுடைய மௌலித மீளாத ஹயாத்தாக்கோணும் என்கிற ஒரு கஷ்டத்தோட அவன் இந்த ஊர்ல செய்வானே. எல்லா ஊர்லயும் எல்லா மாய்க்கும் இல்லையே, ஏன்னா எல்லா இடத்துலயும் சுன்ன ஜமாத் இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க, என்ன செஞ்சாலும் ஓகே. ஆனா ஒரு சில இடத்துல என்ன சுன்னத்துல் ஜமாத்காரன்ட்டே சுன்னத்துல் ஜமாத்து சொன்னாலே இப்ப பிரச்சனை. அப்ப அப்படியா இப்படியா அதே இதாண்டு 1008 கேள்வி. அப்ப இப்படி இருக்கிற இடத்துல பெரிய பிரச்சனைக்கு மத்தியில போலீஸோட வந்து செய்யக்குள்ள அப்ப நாங்களும் கொஞ்சம் எட்ஜஸ்ட் பண்ணல, சமாளிக்கல, எங்களுக்கு அது வேணும் இது வேணும் வாகனம் வேணும் அப்படி ஊடு வேணும் இப்படி படுக்க வேணும்னு கேட்டா இதை யார்டா செய்யற, ஆனா வாயமட்டு படு அப்படின்ட்டு அந்த உஸ்தானோட பாணி தெரியும் தானே. அப்படி எங்களோட உஸ்தான நடந்தவங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்களோட உஸ்தானாவுடைய வழிகாட்டல்கள் முன்மாதிரிகள் ஏராளம் இருக்குது. அதுல மிக முக்கியம் தசவுஃபினுடைய அந்த உச்சகட்டம் கல்பு பரிசுத்தம். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. வெளியில அழகு தாடி ஷோ இதை எங்களோட உஸ்தானா விரும்பல. அவங்க விரும்பின என்ன தெரியுமா, உள்ளம் சுத்தமாகணும், உள்ளம் அழகாகணும். இதைத்தான் எங்களோட உஸ்தானா விரும்பின. இன்னைக்கு இது இல்லாததுனாலதான் எல்லா முசீபத்து எல்லா பிரச்சனையும். இன்னைக்கு என்னமோலாம் பேசுறோம், என்னமோலாம் பேசப்படுகிறது. உள்ள சுத்தம் இல்ல, உள்ளம் சீர் பெறல்ல. அதனால இன்னைக்கு என்ன சொன்னாலும் எந்த ஊர்லயும் எதை கரைச்சி ஊத்தினாலும் எதுவும் சாதிக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை. உள்ளம் சீர் பெறணும். அடிக்கடி பயானுகள்ல நமக்கு தெரியும், குர்ஆன்ல உள்ள வசனம் நானு நீங்கள் உலமாக்கல் அது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸா உஸ்தான வாயில ஓதிதான் நாங்க கேட்டோம். குர்ஆன்ல வசனம் இருக்கின்றது. கது அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி இத உஸ்தான ஓதித்தான் பேசித்தான் நாங்க கேட்டேன். ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு சதக்கட்டி இருக்குது, உள்ளம் அது சீர் பெற்றா அவன் எல்லாமே ஓகே, அது சீர் கெட்டா அவன் எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்ற விஷயம் உஸ்தானாத கேட்டுதான் நாங்க விளங்கின. அதனால உள்ளத்துடைய விஷயத்தை கல்ப பரிசுத்தப்படுத்துற விஷயத்துல எங்களோட உஸ்தானா மிக முக்கியமாக வழி காட்டினாங்க. அந்த வழியில அவங்க நடந்தாங்க. கல்பு பரிசுத்தம் என்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. நாங்க சில நஜாயிகள் இருக்கலாம், உலமாக்கள் இருக்கலாம், அவங்களோட முரீதீன்கள் முஹிப்பீன்கள் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்கள்ல முரண்படுவோம். சில ஏதாவது தொங்கலை துணியை பிடிச்சிட்டு நாங்க என்ன செய்வோம், எங்கேயாவது ஏதாவது பேசுவோம். அப்ப அன்புக்குரியவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அந்த பேசினவர் இப்படி பேசினார் இன்னது சொன்னார் அப்படின்றது உஸ்தானாவுக்கு தெரியும். அதே நபர் உஸ்தானாவை சந்திக்க வந்தா எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எங்களுக்கு கொஞ்சம் ஜெதுபாகும், எங்களுக்கு ஜெதுபாகும். இவனை கவனிக்கிறியா, இவனுக்கு சாப்பாடு கொடுக்குறியா, அவனுக்கு தின்ன கொடு, படுக்கவை, இப்படி கவனி, இப்படி செய், அப்படி இப்படின்னு கூட எங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், இதாகும். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்களை உஸ்தான சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, அவனும் மனுஷன் தானே, வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹ், நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது. அதனால இந்த கல்புடைய விஷயத்துல அதை கிளியரா வச்சுக்கொள்ளணும். அவன் செஞ்சது அவனுக்கு, எங்களுக்கு அது வேலைல்ல அப்படின்னு போட்டு அடிக்கடி உஸ்தான வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மனசளவு தான் வாழ்க்கைண்டுவாங்க. நிறைய சந்தர்ப்பங்கள்ல மதசாக்குள்ள புள்ளிகளோட பிரச்சனையா அல்லது வேற ஏதாவது அப்படி இப்படின்ற சந்தர்ப்பங்கள் வந்து பேசுற நேரத்துல அத சொல்லுவாங்க, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, அவர் இப்படி பேசுறார் இவர் இப்படி எழுதுறார் அப்படின்ட்டு நாம சில விஷயங்களை சொல்லக்குள்ள சொல்லுவாங்க, மனசளவு தான் வாழ்க்கை, அதை கிளியரா வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னுவாங்க எங்களோட உஸ்தானா. அந்த மனசு கிளியரா இருந்தவங்க தான் எங்களோட உஸ்தானா. நிறைய நீங்க மன்னிக்கிற குணத்தை பார்க்கலாம் எங்களோட உஸ்தானாட்ட, நிறைய மன்னிப்புக்குரிய குணத்தை நீங்க பார்க்கலாம். அதே போல எங்களோட உஸ்தானாட்ட நிறைய மறைக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். எங்களோட உஸ்தானாட்ட நிறைய மறக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். என்னத்த, நல்ல விஷயத்தை இல்லை. ஒருத்தன் தவறு செஞ்சுட்டானா விட்டு கொடுப்போம், அவன் செஞ்சது அவனுக்கு, அவனோட மனசளவு தான் அவனோட வாழ்க்கை. இத பேசிட்டு வாங்கிட்டு இருக்கணும்னு தேவையில்ல, அதை அப்படியே விடுங்க, அதை அப்படியே மறந்துருங்க அல்லது மறைச்சிருங்க இப்படின்ட்டு வாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு உஸ்தானா தான் வந்து தூக்கி வளர்த்த சொல்லுவாங்க இல்லையா, ஏனியா இருந்து ஏத்தி விட்டவங்க உஸ்தானா தான். ஆனா பேர் ஊர் சொல்ல விரும்பல, அது உஸ்தானா கடைசி வரையும் விரும்பல அடுத்தவங்களோட குறைய வெளிப்படுத்த. அப்ப இப்படி எல்லாம் நடந்து இப்படி கேவலப்படுறார் அப்படின்ற அவர் வீடியோ வந்து இருக்குது இப்படின்ற செய்தியை சொல்லி கூட உஸ்தானா வீடியோ அதை எடுத்துட்டு போங்கள,
அதை என்ன நாங்க அவரை பத்தி பேசுங்கன்னு சொல்லவும் இல்லை. அவரை வீடியோ இப்படி வந்திருக்கு, இதை கொஞ்சம் பாருங்க உஸ்தானாண்டத்தோட என்ன தெரியுமா சொன்னாங்க, செச்சே எடுத்துப்பாங்களே வேற வேலை இல்லை உனக்கு இப்படின்ற. இப்ப நாமண்டா என்ன செய்வோம், நாம அந்த உஸ்தானோட வழியில வந்தவங்க, அந்த இதுல உள்ள மாணவர்கள், அவங்களோட வழிகாட்டல்ல உள்ளவங்க, சாதாரணமா கொஞ்சம் அங்கால இங்கால சருகினா அல்ஹம்துலில்லா. ஆனா இந்த குணம் எங்கட உஸ்தானத்துல மன்னிக்கிற குணம், மறைக்கிற குணம், ஒரு விஷயத்தை என்ன செய்யறது இப்படி மறக்கிற குணம், கெட்ட விஷயங்களா அதை அப்படியே இல்லாதது போல உஸ்தானா இருப்பாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆத்மீக தேடல் அவர்களுடைய உஸ்தாது நாயகம் அவர்கள்ல இருந்து தொடங்கி அப்படியே வந்து எங்களோட பூக்க தங்கள் வாப்பாவோட வந்து அப்படியே கடைசியாக அவர்களுடைய அந்த ஆத்மீக தேடல் கூடுகின்ற நேரத்துல கடைசியாக எங்களுடைய சங்கைக்குரிய வாப்பா நாயகத்தினுடைய வெளிகம அவர்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது. சில சந்தர்ப்பங்கள்ல உஸ்தானாவுடைய நிலைமைகளை பார்க்கிற நேரத்துல எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, உஸ்தானோட கண்டிஷன் மிச்சம் மோசமா இருக்குன்னுவாங்க, உஸ்தானோட கண்டிஷன் மிச்சம் மோசமா இருக்குன்னுவாங்க, ஆக்கள் விளங்குதில்ல, நினப்பில்ல, என்னென்னமோ வளர்த்துறார் அப்படின்டுவாங்க. ஆனா அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்தானா அந்த நிலைமையில போகல. அது ஆத்மீகத்துல நாங்க பேசுறதா இருந்தா மகுவோ சகுவோடைய நிலைமையில உஸ்தானா இருந்தாங்க. சில நேரங்கள்ல இந்த அவங்களோட ஊட்டாக்களுக்கு தெரியும் உஸ்தானுடைய நிலைமை எப்படி இருக்கும், என்ன பேசுறாங்க அப்படின்னு இருப்பாங்க. வந்து ஒரு வித்திரியாவை திறந்து ஓதுங்க, ஒரு புருதாவை ஓதுங்க, ஒரு சலவாத்தை சொல்லுங்க, அல்லது ஏதாவது ஒரு தசவுஃபோட ஞானத்தோட சம்பந்தப்பட்ட இந்த ரஸ்மி ஒளி தான் வருவார். சும்மா உஸ்தானா அப்படி பேச வைக்கணும்ன்றதுக்கான என்னமாவது ஒரு குறுக்கு கேள்வியை போடுவார் ஒரு தசவுஃபுல. போட்டா எங்களோட கண்ணால நாங்க கண்ட விஷயங்கள் அப்ப உஸ்தானா என்ன செய்வாங்க, அந்த ஊட்டாக்களுக்கும் சில நேரம் புதுன மாறிக்கும், ஊட்டாக்களுக்கும் சில நேரம் புதுன மாறிக்கும். அந்த என்ன செய்வாங்க, இப்படித்தான் அது, இப்படித்தான் இது, இப்படித்தான் இது என்று என்ன செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் பேச தொடங்குவாங்க. இதை பார்க்கிறவங்க வேற பார்வையில பார்க்கலாம். இது இல்ல, மஹ்வு என்பது தன்னை மறந்த ஒரு நிலை, சஹ்வு என்பது தான் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலைமையில உஸ்தானா இருப்பாங்க. அப்படியே வந்து என்ன செய்வாங்க, எங்கேயோ போய் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு வருவாங்க. இப்படியான சில சந்தர்ப்பங்களை, நிலைமைகளை நாம் அடிக்கடி எங்களோட உஸ்தானாவோட பார்க்க இயலும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் உஸ்தானா நல்ல சுகம் இல்லாம இருக்கிற நேரம் நான் மதரசாவோட இருந்துட்டீங்கிறேன். மகரிபுக்கு பின்னால கிதாபுல முத்தாலா செஞ்சுட்டு கோல் வருகுது, உஸ்தானோட வயசே மிச்சம் கஷ்டமா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, சில வார்த்தைகளை சொல்றாங்க, இப்படி வாப்பா நாயகத்துக்கு எழுது, அதை ஃபாஹிம் இதாகிறாரு, இவருக்கு அனுப்பு, வாப்பா நாயகத்தை காட்ட சொல்லு அப்படின்னு அந்த தொடர்பு சந்திக்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல கூட அந்த ஷேகுக்கும் முரீதுக்கும் இடையில உள்ள நெருக்கம் தொடர்பு கூடுது. அப்ப நான் உடனே ராவோட ராவா அதை என்ன செஞ்ச எழுதி இந்த ஃபாஹிம் அனுப்பி இப்படித்தான் உஸ்தானா சொன்னாங்க, இது வாப்பா நாயகத்துக்கு காட்டுங்க தைக்கிறாரு. அப்ப அன்புக்குரியவர், அப்படியான ஒரு தொடர்பு, அதே தொடர்பு தான் அவங்களோட இந்த ஹிலாஃபத்து. போன வருஷம் நோம்புல ஹிலாஃபத்து கிடைக்குது, அது முடிஞ்சு ஹஜ்ஜு பிறநாள் வரும் பொழுது அவர்களுக்கு வலியுல்லமான் என்ற அந்த சிறப்பு பெயர் கிடைக்குது. அதுலேயும் கூட நாம் இந்த ரசீஃபிக்கிறாரு. அப்போ உஸ்தானோட நிலைப்பாடு எப்படின்னு கேட்டா, அப்ப மதரசா லீவு டைம், அப்போ உஸ்தானா எப்படின்னு கேட்டா, மாமா மருமகன் அவங்களோட பேச்சு இருக்குது, வாப்பா நாயத்துக்கு குத்துபுல் ஹாதி என்ற பேரு நான் கொடுக்கணும் அப்படின்னு இங்க பேச்சுவார்த்தை, நிறைய நீண்ட விஷயம். ஆனா அடுத்த நாள் அதிகாலை சுபகுடைய தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அங்கிருந்து கோல் வருது. எப்படி தெரியுமா, இப்படித்தான் வாப்பா நாயகம் இந்த மாதிரி உஸ்தானாக்கு வந்து ஹலீஃபாவாக நோம்புல தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பேரொண்டு வச்சுக்கிறாங்க, யாருக்கும் எந்த ஹலீஃபாக்களுக்கும் கொடுக்காத ஒரு பெயர், அல் வலியுல் அமான் என்ற பெயர். இதை நீங்க உஸ்தானாக்கு பகிரங்கப்படுத்துங்க என்ற மெசேஜ் வருகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இதுக்கு இடையில அந்த ஷேகு முரீதுக்கும் இடையில உள்ள நெருக்கம் தொடர்புகள், அது அன்று இரவு முழுக்க அவங்களோட இருந்தவங்களுக்கு தெரியும். உஸ்தானா கோல் பண்ணி சொல்றாங்க, இப்படி வாப்பநாயகம் எங்க ஹஜ்ஜில் இருக்கிறாங்க, அரஃபாவுடைய நாள், வாப்பநாயகம் அப்படி போகும்பில்லை, ஒண்ணுமில்லை, அவங்க வீட்டுல தான். அது சூஃபியாக்கள் ஷேகுமார்கள் அவர்களுடைய ரூஹ், அந்த குத்துபநாயகம் சொல்லுவாங்க இல்லையா, குல்லு குத்துபின் யத்தூஹு பில் பைத்தி சபான் வ அனல் பைத்து தாயிஃபுன் பிஹியாமி அப்படின்னுவாங்க. அப்ப அந்த மாதிரி அப்ப இந்த வலிமார்களுடைய ஷேகுமார்களுடைய குத்துபுமார்களுடைய ரூஹுகள் அது காபத்துல்லாவுல ஆஜராகிறது, அது யதார்த்தம்.
அப்போ உஸ்தானா சொல்றாங்க, அப்ப நான் வீட்டுல கோல் எடுக்கிறாங்க. அப்ப பிறகு பேசின பிறகு இப்படித்தான் இன்னமாய்க்கு வழியுள்ளமான் என்ற அந்த வார்த்தையை கொஞ்சம் தடமாறி சொல்றாங்க. நான் என்னமோ சொல்ல அதுல ஏச்சுழுவது அப்படி இல்லடா இப்படி சொல்லி போட்டு இந்த மாதிரி வாப்பனாகி இப்படி மக்காவுல ஹஜ்ஜில அரஃபாவுல இப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆனா அது உண்மையாண்டு பார்த்தா பிறகு அந்த குரூப்புகள் அதுல எல்லாம் என்ன செய்யப்படுது, அங்க இருந்தும் போடுறாங்க இப்படி வாப்பா நாயகம் இன்ன ஹலீஃபாவுக்கு இப்படியான ஒரு சிறப்பு பெயர் சூட்டி இருக்கிறாங்க அப்படின்னு. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட உஸ்தானாவை ஷரியத்து ரீதியா இருக்கலாம், அகீதா ரீதியா இருக்கலாம், அல்லது வேறு தசவுஃபு தரீக்கா சார்ந்த விஷயமாக இருக்கலாம். நாங்க எதுலையும் குறை காண இயலாது. ஆனா நாங்க விளங்கல்ல, பக்கத்துல இருந்தோம், கிட்ட இருந்தோம், நாங்க விளங்கல்ல. அவங்களோட உணவு குடிப்புன்னு சொன்னா இந்த மஜ்லிஸுகள் தான். அடிக்கடி அந்த மௌலுது மஜ்லிஸ்ல முபாரக் மாலையில ஒரு துண்டை ஓதுன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் கேட்டிருப்பீங்க, என்ன படிண்டுவாரு. நானும் என்ன செய்யறேன், அந்த மதுகு கலரிகளில் மஹமூது வாரதென்று அதிலையுடைய மாணவர்கள் சொல்லினர்கள் மௌலும் விதம் போல அகமதரை அவுலியா வானவர்கள் கண்டனர்கான் வாச புகை போட்டு மாவரது தானுமிட்டு நேசமுடன் ஓதிடுங்கள் நெய்னார் மதுகுதனை அப்படின்னு ஒரு துண்டு வருகுது. ஒரு மௌலிது மஜ்லிஸா இருந்தா எப்படி இருக்கணும், எப்படி ஓதணும். அந்த சபை ரசூலுடைய ஹாலிர், குதுபு நாயகத்தினுடைய ஹாலிர், ஷேகுமார்களுடைய ஹாலிர். இந்த ஒழுக்கத்தை சொல்லுவாங்க. நாங்க எங்களோட உஸ்தானா இல்லாத சந்தர்ப்பங்கள்ல உணர்கிறோம் அவங்க உள்ள மஜ்லிஸ் எப்படி, அவங்க இல்லாத மஜ்லிஸ் எப்படி. அவங்க இருந்த மஜ்லிஸ் ரூஹானியத்தோட இருந்தாங்க. ஏன் நாங்க சுனஜமாத்தாக்கள் ஹாலிர் நாலிர், ஷேகுமாருக்கு இருக்குது, வலிமார்களுக்கு இருக்குது, ரசூல்லாக்கு இருக்குது, நபிமார்களுக்கு இருக்குதுன்னு நம்புற நாங்க இதை எங்களோட உஸ்தானா கண்ணால கண்டாங்க. 3 அவர் இருக்கலாம், 5 அவர் இருக்கலாம், எத்தனை அவர் இருந்தாலும் சீனி வியாதி இருந்தா கூட எழும்ப மாட்டாங்க, மூத்திரம் போகணும். சுபஹானல்லாஹ், நாங்க படுற பாடு ஆழ மடிக்கையும் முடக்கையும் அதுக்கடையில எழும்பி போறது 1000 தரம். சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்வாங்க, அந்த ஒழுக்கம் எப்படின்னு கேட்டா அவங்களோட ஒருத்தன் ஒழுக்கம் இல்லாம நடக்கிறான்னு அதை பெருசா கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாவுடைய சலவாத்துடைய இந்த வலிமார்களுடைய ஷேகுமார்களுடைய இப்படியான மனாக்கிபுகள்ல ஒழுக்கம் இல்லைன்றா அவங்களுக்கு வார ஜெதுபு, அது ஊடா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மாணவனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அங்க முகத்துக்கு முன்னுக்கு கதை வரும். இப்படியான எங்களோட உஸ்தானோட முன்மாதிரிகள் எங்கள்கிட்ட வரணும். நாங்க அவைகளை இழந்திருக்கிறோம். எங்களோட உஸ்தானாவை நாங்க இழந்ததே ஒரு பெரிய இழப்பு. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமில்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். நேரம் சந்தர்ப்பங்கள் இடம் கொடுக்காத காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறோம். நாம எங்களோட உஸ்தானை என்ன வழியை காட்டினாங்களோ தசவுஃபோட, ஷரியத்தோட, அகீதாவோட அதுல பயணித்து அவர்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு, அவங்களோட எம்பிஷன் அதுதான், தூர நோக்கு அதுதான். எங்களோட உஸ்தானோட தூர நோக்கு இந்த சூஃபித்துவம், தசவுஃபு, ஒவ்வொருவரும் பக்குவப்பட்டவர்களாக ஆகணும் என்கிறத எங்களோட உஸ்தானோட நோக்கம். அவைகளை நிறைவேற்றி அந்த வழியில பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.